10ஆம் வகுப்பு படித்தா போதும், எக்ஸாம் இல்லாத கவர்மெண்ட் ஜாப், டைரக்ட் செலெக்ஷன், லைஃப் சேஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டி. நண்பர்களே, நீங்கள் இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே ஒரு லைஃப் சேஞ்சிங் கவர்மெண்ட் ஜாப் சான்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. எக்ஸாம் இல்லை, இன்டர்வியூ இல்லை, 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷனுக்கு டைரக்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப். இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக இந்தியா போஸ்ட் வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. ஃபேக் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, கவர்மெண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். பல பேர் வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்து அப்ளை பண்ணுறாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கானது. அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க. அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக தான் நாம் அப்ளை பண்ணணும். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது மக்கள் அறிவு யூடியூப் சேனல். இந்த சேனலில் டெய்லியாக கவர்மெண்ட் ஜாப்ஸு, ஸ்கீம்ஸு, டெய்லி அப்டேட்ஸு, எந்த ஃபேக் இன்ஃபார்ம் இல்லாமல் கிளியராக சொல்லுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம அந்த ரெக்யூர்மெண்ட் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இது இந்தியா போஸ்ட் நடத்துகிற ஜிடிஎஸ் ரெக்யூர்மெண்ட், அதாவது கிராமின் தக் சேவா ரெக்யூர்மெண்ட். ரூரல் ஏரியாவிலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வில்லேஜிலேருந்து டவுன் ஏரியா வர போஸ்டிங் வரும். இந்த ஜிடிஎஸ் ரெக்யூர்மெண்ட்டு ஸ்டேட் வைஸ் மெரிட் லிஸ்ட் படி தான் இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி கட் ஆஃப் மார்க் இருக்கும். அதனால் 10th மார்க் அதிகமாக இருந்தால் செலெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம போஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். பிபிஎம்னு சொல்லியிருக்காங்க. பிபிஎம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஏபிபிஎம் சொல்லியிருக்காங்க, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். தக்ஸேவானா டெலிவரி ப்ளஸ் ஆஃபீஸ் சப்போர்ட். சிம்பிள் லாங்குவேஜில் சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கோர் ஒர்க்கு தான், ஓகேவா? லோக்கல் லாங்குவேஜ் கம்பல்சரியாக ரூல் இருக்குது. தமிழ்நாடுனா தமிழ் தெரிஞ்சிருக்கணும், கேரளானா மலையாளம். அதனால் லோக்கல் யூத்துக்கு ரொம்ப ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இப்போ நம்ம பார்க்கலாம். வில்லேஜ் சைடு யூத்துக்கு இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. டிகிரி இல்லைன்னு நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. 10th பாஸ் போதும். பேசிக்காக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருந்தாலே போதும். அப்புறம் நம்ம தமிழ்நாடுக்கு இது லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், இது தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். உமன் எலிஜிபிலிட்டியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங்கோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஜிடிஎஸ் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். எப்படிங்களா, உங்களுக்கு ப்ரெஷரே இருக்காது. ஆஃபீஸ் ப்ரெஷர், ஒர்க் எதுவுமே இருக்காது. கார்ப்பரேட் டென்ஷனும் கிடையாது. ஃபேமிலியும் டைம் கூட ஈஸியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நாங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கேரியர் க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். பல பேருக்கு டவுட் இருக்கும், இதில் க்ரோத் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சூப்பரான க்ரோத் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? இன்டர்னலாகவே உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளேயே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜிடிஎஸ் ரெகுலர் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்ஸும் உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நான் ஈஸியாக உள்ளே போகணும் அப்படின்னா இந்த ஜாப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். அப்புறம் நீங்கள் எல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணுற இந்த போஸ்டோட சேலரி பற்றி தான் பார்க்குறான். இது வந்து உங்களுக்கு மந்த்லி ஃபிக்ஸ்டு சேலரி தான். கவர்மெண்ட் ரெஸ்பெக்ட்டு, லைஃப் செட்டில் ஜாப் தான், சரிங்களா? பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 ரூபாய் சேலரியும், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 10,000 ரூபாய் சேலரியும் கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இது முழுக்க நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்தியா போஸ்ட் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணாதீங்க. அந்த தவிர என்றைக்குமே செய்யாதீங்க. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்தாலுமே அதோட கன்சர்ன் வெப்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணணும், ஓகேவா? நீங்கள் உள்ளே போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. உங்களோட நேமு, உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க. 10th மார்க் ஷீட்டு இந்த மாதிரி தான் டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். இது நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ஃபீஸை பே பண்ணுறீங்க, சப்மிட் பண்ணுறீங்க. அப்ளிகேஷன் ஈஸியாக பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஒரு சில பேர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் செய்வீங்க. அதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நேம் ஸ்பெல்லிங் வந்து மிஸ்மேட்சாக இருக்கும். நேம் பார்த்தீங்கன்னா ஆதாரில் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அப்ளிகேஷனில் ஒரு நேமை போடுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். டிஓபி மிஸ்மேட்சாக இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்ப தப்பாக கொடுத்துருப்பீங்க, அதை நீங்கள் கரெக்டாக போடுங்க. ஃபோட்டோ வந்து பிளர் இல்லாமல் தெளிவாக எடுங்க, ஓகேவா? தெளிவாக உங்களோட ஃபோட்டோவை, இப்போ எடுத்த ரீசன்ட் ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் எதுவும் நீங்கள் ஃபேக்காக வச்சிடாதீங்க. உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எது இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக வைங்க, சரிங்களா? இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களோட மெரிட் லிஸ்ட்டில்
கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரிஜெக்ட் ஆனாலும் ஆகலாம். அதனால் இதெல்லாம் ஒரு காமனான மிஸ்டேக் தான், சரிங்களா? அதை நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நம்ம இது பண்ண முடியுமோ கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள், ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். டிகிரி படித்தும் ஜாப் இல்லாத யூத் நிறைய பேர் இருக்காங்க. 10th குவாலிஃபிகேஷனில் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு கிடைக்குது, இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு நான் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது, எல்லாருக்கும் தானே இருக்கும். அந்த ஜாப் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப், சரிங்களா? அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க. அதனால் ஈகோவெலாம் விட்டுட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் பற்றி பிடிங்க. உங்களோட கனவு மேம்பட மக்கள் அறிவு யூடியூப் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ரியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ், டெய்லி ஜாபு மிஸ் ஆக வேணும்னா மக்கள் அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பிஸ்னஸ் சேனல் இல்லை, மக்களுக்காக உதவக்கூடிய சேனல். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருத்தருக்காவது ஜாப் கிடைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, வில்லேஜ் குரூப்பு, ஃபேமிலி குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ஜிடிஎஸ் ஜாப்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன ரிப்ளை பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.